உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்தும் கர்த்தர் நாமப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியும் அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 33 37 வரை வாசிக்கலாம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அதி உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். வாசித்த வேத பகுதியில் 33வது வசனத்தை, பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கின்றீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிர் விழாது என்றார். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஒரு கப்பல் பிரயாணம் நடக்குது. அந்த பிரயாணத்தில் ஒரு பெரிய 2 சம்பவம் நடக்குது. ஒரு சம்பவம், தேவ மனிதர் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கத்தில் மாலுமி சொல்லுகிறார், இல்லை பிரயாணம் பண்ணலாம், நல்ல சூழ்நிலை இருக்குது, நல்ல தென்றல் வீசுது. அந்த 13ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. தென்றல் மெதுவாக அடித்தபடியால் தாங்கள் போகிறது கைகூடி வருகிறது என்று எண்ணி அவ்வளவு விட்டு பெயர்ந்து போதும். இங்க ஒரு பக்கம் தேவன் பேசுகிறாரு, இன்னொரு பக்கத்துல மனிதன் பேசுகிறான். தேவ மனுஷர் மூலமா சொல்கிறார், இந்த பிரயாணம் உங்களுக்கு வேண்டாம், இந்த பிரயாணத்தில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது, அதனால் இந்த கப்பல் பிரயாணம் நன்றாகிறாது என்று அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். நாம் பிரயாணப்படுவது நல்லதல்ல, சூழ்நிலைகள் சரியாக இல்லை, பயங்கரமான காற்று முன்னாடி இருக்கிறது என்று அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். உடனடியாக கப்பலை ஓட்டுகிற மாலுமி சொல்லுகிறார், இல்லை இப்பொழுது சூழ்நிலை நன்றாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், தென்றல் வீசுகிறதா, நல்ல ஒரு சூழ்நிலை இது. ஒரு நம் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது பாருங்க. சில தேவனும் பேசுவார், இன்னொரு பக்கத்தில் மனுஷரும் பேசுவார்கள். இந்த மனுஷர்கள் பேசும்போது அது நம்முடைய இருதயத்தை அப்படியே வருடி போவதை போல இருக்கும். நமக்கு ஒரு தென்றல் மாதிரி. இப்போ வெளியே இருந்து சர்ச்சுக்குள்ள வந்த உடனே அந்த கிளைமேட் கொஞ்சம் மாற்றமாக தெரியுதா இல்லையா? இதே மாதிரி போகும்போது தெரியும், வெளியே போன உடனே ஹார்டாக தெரியும். இப்போ உள்ள வரும்போது எப்படி இருக்குது? ஒரு தென்றல் மாதிரி இருக்குது, தென்றல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மனுஷருடைய வார்த்தையும் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப நல்லது மாதிரி தோன்றும், ரொம்ப அருமையானது மாதிரி தோன்றும். அந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை புறம்பை தள்ளிடும், தேவனுடைய சித்தத்தை நடக்க விடாம மாற்றிடும். மனிதனுடைய ஆலோசனை அப்படி நிலைத்து நிற்கிறது போல இருக்கும், அதை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். தேவனுடைய ஆலோசனை அப்படியே நாம் தள்ளிவிடுவோம். இதுதான் இந்த கப்பல் பிரயாணத்தில் நடக்குது. பவுலும் இந்த இடத்துல இருக்கிறார்.
அந்த இடத்துல இருந்து அவர் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார் வேண்டாம் என்று. ஆனால் மால்வி சொல்லுகிறான் போகலாம் என்று. அந்த பிரயாணத்தை துவக்கி நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். பிரயாணம் கொஞ்ச தூரம் போகிறது. அதற்கு பின் அந்த வார்த்தை சொல்லுகிற பாருங்க, அடுத்த வசனம். கப்பல் அவைகளிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடிக்கு நாங்கள் காற்றின் போக்கில், இப்போ நாங்க எங்க போகணுமோ அங்க போக முடியாதபடிக்கு காற்று எதிர்த்து போராடுகிறது. எங்களால் அதற்கு எதிர்த்து நிற்க முடியல. அதனால் காற்று எப்படி அடிக்கிறதோ அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இது நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், விசுவாச ஜீவியத்தில் சில நேரங்களில் தேவ ஆலோசனை புரட்டி மனுஷ ஆலோசனை உன்னை நிறைத்து அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிய பண்ணி அந்த ஆலோசனை நடக்க பண்ணும்போது அந்த தென்றலும் உனக்கு சாதகமாக இருப்பதை போல இருக்கும். அது உனக்கு சரி என்று தோன்றுவதை போல இருக்கும். நீ உடனே எடுத்துக் கொள்ளுவாது, இது கடவுளுடைய சித்தம் தான், கடவுள் தான் நீ நடத்துகிறார் என்று உடனடியாக அதில் கடந்து போயிடுவோம். சில நேரத்தில் நாம் கடவுள் சித்தத்தை எப்படி அறிவோம்? ஒரு நாள் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போக புறப்பட்டார். ஆனால் குழப்பம். மனைவி சொல்கிறார், எங்க அங்கே போக வேண்டாம், அது நமக்கு சரி வராது அப்படின்ட்டு. இல்லை, நான் விசாரிச்ச ரொம்ப நல்லதுக்கு தோணிச்சுது அப்படின்ட்டு. இல்லைங்க வேண்டாம். அப்போ அவர் அதை தாண்டி பஸ்க்கு வந்தாச்சு. வந்து அங்கே நிற்கிறார். இப்போ ஒரு மனதில் குழப்பம் வருது. உடனே தேவ சித்தத்தை எப்படி கேட்குறாரு, நான் போக வேண்டிய இடத்துக்கு 10ஆம் நம்பர் பஸ் வரணும். முதல்ல 10ஆம் நம்பர் பஸ் வந்துச்சுன்னா யாருடைய சித்தம்? தேவடி சித்தம். இல்லை, அதுக்கு பேர் வேற பஸ் வந்துச்சுன்னா தேவடி சித்தம் இல்லை அப்படின்ட்டு இவரே மனதுக்குள் எண்ணத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லபடி கரெக்டாக 10ஆம் நம்பர் பஸ் வருது. தேவனுடைய சித்தம். நம்ம தேவ சித்தத்தை எதோடலாம் கனெக்ட் பண்ணி பார்க்குற பாருங்க. போன உடனே அங்கே காரியம் எல்லாம் இவர் நினைத்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது, இவர் கேள்விப்பட்டதை விட ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய மகனுக்கு எல்லா வகையத்திலும் நான் பெர்ஃபெக்டாக இருக்குது, நன்றா இருக்குது என்று உடனே அப்படி இருதயத்துக்கு தென்றல் வீசினது போல இருந்தது. எல்லாம் பேசிலாம் முடித்து விட்டார். திருமணமும் நடந்தது. பிடித்தது ஒரு 6 மாதம் கழித்து சனியன். இப்போ தென்றலாய் வந்தது புயலாக மாறிச்சு. நான் எங்க அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? என்ன எப்படிங்கிறீங்க? காலையில் எப்படி என்ன நீங்க எழுப்புறீங்க, எது செய்யறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பண்ணாது. எடுத்ததுக்கெல்லாம் ஒரே கவுண்டர், எடுத்துக்கெல்லாம் ஒரு போராட்டம். போராடி இப்போ இந்த ஐயாவுக்கு ஏந்தா போய் உடனே ஊழியக்கார்ட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் கடவுள் சித்தத்தை இப்படிதானே அடையாளமா கேட்டேன். ஊழியக்காரரு, உனக்கு என்னையா கொஞ்சமா மண்டையில இதாக இருக்குதா? நமக்கு மண்டையில இதாக இருக்குன்னா கோவலாம் வந்துடும். என்னை பார்த்து பாஸ்டர் மண்டையில் இருக்க, அது உண்மைதானே இருக்குதுன்னா நீ என்ன செய்திருப்பான்? இதான் ஒரு அடையாளமா கேட்டுக்கிட்டு இருப்பான். 10ஆம் நம்பர் பஸ் வந்துன்னா, 2ஆம் நம்பர் பஸ் வந்துன்னா அப்படி இல்லைங்க. தேவனுடைய சித்தம் என்பதை எப்படி அறிந்து கொள்ளணும்? இங்கே தேவ மனுஷன் இடத்துல பேசுறாரு, தேவ சித்தம் இது இல்லை, இந்த பிரயாணம் யாருடைய சித்தம் இல்லை, தேவ சித்தம் இல்லை. இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிற நேரம், நீங்க இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஆலோசனை கிடைக்க பாருங்கள். சூழ்நிலை நன்றாக இருக்கிறது, தென்றல் கூட வீசுது, அருமையாக இருக்கிறது, நாம் பிரயாணம் பண்ணலாம். ஆனால் பிரயாணம் கொஞ்ச நேரத்தில் அது பெரிய சோதனையாக மாறிச்சது. அது எங்கே போகணுமோ அங்கே போக முடியல, காற்று பலமாய் வீசிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய ஜீவியத்திலையும் இந்த சோதனையை தான் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனை தான் சந்திக்கிறோம். ஏன் நமக்கு இந்த சோதனை வருகிறது? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது. அதனால ஒரு விஷயத்தை நாம் செய்யறதுக்கு முன்னாடி 1 வருஷம் கூட காத்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வருடம் காத்திருக்கலாம், தேவன் நம்மோடு பேசுவரை காத்திருக்கலாம்.
அந்த ஏற்ற காலங்கள் வருவரை நான் காத்திருக்கலாம். ஆண்டவரை நீ என்னோடு பேசும், நீ என்னோடு பேசும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், எங்க பிரயாணப்பட சித்தமா இருக்கிறீர், என்ன ஆண்டவர் என் வீட்டுக்கு இந்த காரியத்தை செய்வது அப்படி சித்தமா காத்திருக்கிறது. காத்திருக்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு ஊழியனை அனுப்பி கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஊழியக்காரர் சொல்ற வேண்டாம் பிரயாணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனா மாலுமி சொல்லுகிறார், நன்றாக இருக்கிறது. இது விசுவாசத்தையும் மனுஷிக ஆவியை காட்டுது. ஒரு மனுஷிக ஆலோசனை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இவைகளெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம பார்த்து சொல்ல கேட்கிறாரு, என் மகளே நீ இவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் ஏன் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறா? உன் மாம்சத்தின்படி அந்த ஆலோசனைப்படியே கடந்து போனாய், உன்னுடைய மன விருப்பத்தின்படியே நீ கடந்து போகிறார். நீ தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் உதாசீனப்படுத்திட்டார். தேவ மனுஷன் போயின்னு சொன்னா போ, தேவ மனுஷன் போகாதுன்னு சொன்னா அதுக்கு அப்படி நீ கீழ்ப்படி. பலியை பார்க்கிற ஆண்டவர் கீழ்ப்படிதல் விரும்புகிறார். மனுஷனுக்கு ஆலோசனை உனக்கு தேனி போல இருக்கும், இன்பமாக இருக்கும், சரியாக இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருப்பது பெரிய உபத்திரவம், அதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம். அந்த ஃபேமிலி படுகிற பாடுகள் இப்ப இவங்களுக்கு அவரோட எதிர்த்து நிற்க முடியல, எதிர்த்து பேச முடியல. இப்ப அவர் சொல்கிறார், என் மகளையும் உன் பையனையும் தனியா வையினேன். ஐயா வச்சிடறோம், வச்சாச்சு. சரி இப்போமா நிம்மதியா இருப்பாங்கன்னு பாக்குறாங்களா? இப்போவும் நிம்மதி இல்லை. இங்கேயும் ஒரே போராட்டம். என்ன நீ இங்க கூட்டிட்டு போகணும், என்ன இங்க செய்யணும், இதை பண்ணணும், ஏதாவது. ஏன்னா அது தேவ சித்தை இல்லாம உள்ள வந்து பாருங்க, தேவன் அனுமதிக்காத உள்ள வந்துச்சு பாருங்க. அது தேவன் அனுமதிக்காத ஒரு சர்ப்ப மாதிரி உள்ள நுழைஞ்சினா அது குடும்பத்தை கெடுத்து கொண்டே இருக்கும், குழப்பிக்கொண்டே இருக்கும், உன் சமாதானத்தை கெடுத்துரும், உன் நிம்மதியை கெடுத்துரும். நீ அதுக்கப்புறம் புலப்பி புலப்பி அழுது கொண்டு இருப்பாய். அதனால்தான் ஆண்டவரே நீர் என்னோடு பேசு, என் பிரயாணம் சரிதானா, அல்லது நான் இன்னும் காத்திருக்கணுமா, என்ன அமைதலா இருக்கணுமா? இப்ப பவுல் மூலமாக சொல்கிறாரு, இந்த கப்பல் ஓனர்கிட்ட சொல்றாரு, ஐயா பிரயாணம் வேண்டாம், அமைதலா இருங்க. கடைசியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை படிக்கும் போது கப்பலுக்கு பெரிய சேதம் நடந்துச்சு. கப்பலில் இருக்க தலைவாடங்கள் எல்லாம் தூக்கி எரிய வேண்டியது இருந்துச்சு. எதெல்லாம் பாதுகாப்பு நினைத்தார்களோ இவர் கைகளினாலே இது எடுத்து போட வேண்டியது இருந்துச்சு. பெரிய போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்ப கடந்து போகிறது 14 நாட்கள் ஒருத்தர் கூட சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, எல்லாரும் பட்டினியா இருக்கிறான். இப்ப சாப்பாடு எப்படி மனசுக்கு வரும்? எப்போ மரணம் வரும்னு தெரியாது, எப்போ பிரச்சனை கப்பல் உடையும்னு தெரியாது, ஏன் கப்பல் கவிழ்ந்து விடுமா தெரியாது. இந்த பயத்தில் 14 நாட்கள் அவர்கள் அப்போ புசியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் தேவ மனுஷன் மீண்டும் பேசுகிறார். பேசி சொல்லுகிறார், வாசிங்க. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் 14 நாட்கள் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறப்பா. இப்போமாவது என் சொல்ல கொஞ்சம் கேளுங்க, இப்போமாவது என்ன செய்யுங்க, என் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. இப்பவும் நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி என் தலையில ஒரு முடி கூட விழாது. எதை நம்புறீங்க? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? என் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது என்பதற்கு நான் கேரண்டி சொல்கிறாரு. நீங்க நிறைய விளம்பரத்துல கேரண்டி கொடுப்பான், ஆனா அந்த கேரண்டி எல்லாம் உண்மையா இருக்குதா? கேரண்டி எல்லாம் உண்மையா இருக்குதா? ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு துணி வாங்கினேன். இந்த கொதாவல் சாவடி நம்ம மார்க்கெட்டில் வேனில் வச்சு பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் விற்றான். அவன் சொன்னான் 1000 ரூபா பொருள் 500 ரூபாய், 500 ரூபா பொருள் 200 ரூபாய். அப்படியே உள்ள தோண்டுது, எப்போ அவ்வளோ சீப்பாக இருக்கு. அப்படி எடுத்து காட்டினா அப்படி பளபளன்னு இருக்குது, பளபளன்னு இருக்குது. சரி 1க்கு 2 வாங்கிட்டு வரான்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நாளில் பார்த்தா அங்கங்கே டாக்டராக கிழியுது. அவன் சொன்ன ரொம்ப நல்ல பொருள்,
கேரண்டி. மனுஷனுடைய கேரண்டி இப்படிதான் இருக்கும். கர்த்தர் கேரண்டி கொடுத்தாருன்னா சொல்றா பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா படிங்க. உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா, உங்கள் தலையிலிருந்து. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க தலையிலிருந்து. ஐயா, சீப்ப தலையில போட்டாலும் பூச்சி பூச்சி வருதுயா, இதுக்கு என்னெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிடுறோம், என்னெல்லாம் தேய்க்கிறோம். இங்க சொல்றா பாருங்க, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. உன் தலையிலிருந்து ஒரு மயிறு கூட என்ன செய்யாது, விழாது. தேவனுடைய திட்டத்தை சித்தத்தின்படி நடந்தனா தேவையற்ற கவலை வருவதில்லை, தேவையற்ற பயம் வருவதில்லை, தேவையற்ற குழப்பங்கள் வருவதில்லை. அதனால நம்ம சரீரம் நன்றாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப எல்லா வியாதிக்கு எல்லா பிரச்சனை காரணம் என்ன? மனுஷிக ஆலோசனை கேட்டுதான், சுயத்தின்படி நடந்துதான். தேவையில்லாத பயமும் திகிலும் விளம்பரம்லாம் ஒரு பிசாசு பத்துக்கு நல்லா விளங்கிடுங்க. அது மைண்ட் ஒரே ஒரு நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பது. ஒரு மனுஷனுக்கு பணம் மட்டும் சம்பாதிக்க நினைக்கிறவன் மற்றவருடைய ஆரோக்கியத்தை குறித்து நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், தான் கொடிசோனா வரணும், தன்னு நான் உலகத்துல பெரிய ஆளா இருக்கணும், அவ்வளவுதான் அவனுடையது. இது ஒரு பிசாசு பெரிய தந்திரம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உண்மையில் கவனம் உள்ளவர், நம்ம அக்கறை உள்ளவர். அவர் நம்மோட ஆலோசனை கொடுத்து பேசுறவருங்க. அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து பேசுறவர். ஒரு நாள் விதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடாது. அதனால இந்த விளம்பரத்தை பார்த்து பொருள் வாங்குறது, விளம்பரத்தை பார்த்து இது செய்கிறது, இவை இந்த மாதிரி காரியங்கள் செய்யவே கூடாது பாருங்க. அதுல மனுஷ ஆலோசனை, தேவ சுத்தம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு மாறுபட்ட ஒரு விஷயம். அவர் நடத்துற விஷயம் வேற. இப்ப பவுல தேவ சித்தரை எப்படி கொண்டு போறாரு பாருங்க. அவர்கிட்ட பேசுறாரு, பவுலே எனக்கு ரொம்ப அதுல பிடிச்சோம். இப்ப பவுல்கிட்ட சொல்றாரு, நீ போய் பேசுப்பா, ஒரு தலையில இருந்து ஒரு முடி கூட, மயிருக்கு கூட ஒரு அசிங்கமா இருக்குல்ல, ஒரு முடிங்கிறது நல்லா இருக்கு. ஒரு முடி கூட எதை நம்புறீங்க? ஆமே. இன்றைக்கு கர்த்தர் அநேகருடைய இருதயத்துக்கு திடப்படுத்த சொல்கிறாரு, நீ ஆண்டோட சத்தத்தில் அமர்ந்துரு, ஆண்டவர் பேசுறபடி நீ போ, ஆண்டவர் பேசுறபடி செய்து பாரு. தலையிலிருந்து ஒரு முடிக்கு கூட சேதம் வராதபடிக்கு நான் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் கேரண்டி கொடுக்கிறார், அவர் கேரண்டி கொடுக்கிறார். தலையிலிருந்து என்ன செய்யாது, ஒரு முடி கூட விழாது. ஆமாவா இல்லையா? என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அதுக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், நான் உன்னை கொண்டு எங்க ஆண்டு சொன்னாரு, மகனே நீ ராயனுக்கு முன்னாடி போகணும். யாருக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டி இருக்கு? நீ ராயின் இடத்துல போய் என்ன குறித்து பேசணும், என் ஊழியத்தை அங்க செய்ய வேண்டி இருக்குது. அதனால ஒரு சேதமும் உனக்கு என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறதில்லை. இந்த சத்தியெல்லாம் விளங்குதான் பாருங்க. நமக்கு அவனால் ஆபத்து வந்துருமா, இவனால் ஆபத்து வந்துருமா, இந்த பயம்லாம் வருவதே இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா, இப்ப ஜானை பார்த்து சொல்றாரு, ஜான் உன் தலையை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டாருன்னா, அந்த இடத்துக்கு வரத்திட்டம் 1000 பேர்ல 10000 பேர் வந்து உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன்னை ஒரு சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அவள் அழகாக ஒரு முடி கூட விழாது சொன்னாரே, ஒரு முடி கூட விழாது சொன்னாரே. அந்த தேவன் உன் சரீரத்துல உன் மனதுல கூட ஒரு சின்ன காய்கள் ஏறாதபடிக்கு கர்த்தரை தூக்கி பாதுகாக்கிறவருங்க. இதை விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி இந்த காலையில என் ஆண்டவர் எனக்கு அதை செய்வார், என் ஆண்டவர் எனக்காக செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரின் சித்தங்கிறது மகத்துவமானது. அது யாரும் நினைத்து பார்க்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனா அவருடைய வார்த்தையை மட்டும் கவனித்து அந்த சித்தத்துல போங்க. அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது, விழாதுன்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. இப்படி சொல்லி அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் முன்னாடி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவங்களுக்கு முன்னாடி யார் மேல சாப்பிடுறா?
பவுல் சாப்பிடுறாரு, புசிக்க தொடங்கினான். அவரு முதல்ல நாம அப்பா நீங்க இனி உங்க பாடு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். நீங்க 14 நாள் பட்டினியா இருந்தீங்க. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து விழுந்து தண்ணி கடந்து போகணும்னு சொன்னா கூட பலன் வேணும். பலன் வேணுங்கிறவன் புசி, வேண்டாதவங்க விட்டுரு. இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் புசிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி அப்பத்தை எடுத்து அவர் புசிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? புசிக்கிறார். இப்ப தானா எல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். முன்மாதிரி ஜீவியம், முன்மாதிரியா செய்கிறாரு. நான் முதல்ல போறேங்க, நான் சாப்பிட்றேங்க, எனக்கு தெரியும். ஏனென்றால் அன்றும் நான் சொன்னேன், பிரயாணம் வேண்டாம் என்றேன், நீங்கள் பிரயாணப்பட்டீர்கள். மாலுமியின் வார்த்தை கேட்டீர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷருடைய வார்த்தை கேட்டுதான் வாழ்க்கையை சீரழிச்சு, எதிர்காலத்தை அழிச்சு, உன் குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் ஆகி, இன்னைக்கு மாய்மால சந்தோஷம் தான். அனைவரெல்லாம் பார்க்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வேதனை, துக்கம் நிறைந்தது தான். பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னமோ நல்லா வந்த மாதிரிலாம் இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் ஒரு பெரிய செயின் போட்டு வந்தார், எனக்கு நல்லா தெரிஞ்சவர். அப்படி சும்மா கொப்புள் கீழே தொங்குறது, எப்படி ஒரு 5-6 பவுன் இருக்கும். ஒரு செயின் போட்டுக்கிட்டு வந்தார், நல்ல கையெல்லாம் முதல்ல போட்டு வந்துடுறேன். அவன் ஆனால் ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கு இவங்களுக்கு அப்படி பேசியிருந்தேன். அவன் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது இப்படி வரலன்னா எவன் மதிக்க மாட்டான்ப்பா அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், என்ன தெரியுமா, கொஞ்சம் தொட்டு பாரு அப்படின்னாரு. பார்த்தா கவரிங் செயின், கவர் சரி. இவர் இதை போட்டுட்டு வந்து என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் முன்னாடியும் மகிழ்ச்சியா இருப்பது. அப்பொழுது அவர் சொன்னார், ரொம்ப பிரச்சனை எனக்கு இருக்கு, நிறையா பலவிதத்தில் தொழிலாம் பாதிக்கப்பட்டுச்சுது, என்னால் சகிக்க முடியாதபடி இருக்குது. ஆனாலும் நம்ம சமுத்திரம் வரும்போது நான் கொஞ்சம் இறங்கிட்டேன்னு தெரிஞ்சேன்னா எனக்கு தொழிலுக்கு என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், பொருள் கொடுக்க மாட்டான். அதனால இப்போ இவனுக்கு எல்லாருக்கும் முன்னாடி எப்படின்னா அவன் அவங்கள்ட்ட ஒரே ஒரு இந்த மாய்மாரை நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளையில் உங்கள்கிட்ட இருக்கலாம் போயிடும். அவ கேட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன வச்சுருக்கீங்க? இப்போ அப்போ வீடு இருக்குது, கடை இருக்கிற இடம், சொந்த இடம், இது இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா இவ்வளோ போகும், இத்தனை கோடி போகணும். முதல்ல அதை சேல் பண்ணுங்க, ஒரு கடன் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, கடன் இல்லாமல் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த மேக்கப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு அதை விற்ற கூட உங்கள் கடன் அடைக்க முடியாது. இல்லை தம்பி, அது எப்படி பண்ணுறது? ஆனால் என் மனதில் தோன்றுகிறத ஆண்ட சொல்லிட்டேன். ஈக்க விரும்பும் இல்லை எப்படின்னா அப்போ இன்னொரு அதில் பாதி இடத்தையே விற்றுருங்க, பாதி இடத்தையாவது விற்றுருங்க அப்படின்னு. பாதி இடத்த அதிகமாக விற்று எல்லா கடனை அடைச்சிட்டு இப்போ நல்லா இருக்கிறார். அப்போ சொல்றாருங்க, நீ சின்ன பையனா இருந்தா கூட எனக்கு சரியான நேரத்தில் தைரியமான ஒரு ஆலோசனை கொடுத்தாய். நான் அந்த ஆலோசனை கேட்கவே நான் எப்படி சொன்னேன், இதை வித்தா சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க அப்படி நினைப்பாங்களோ, இப்படி பயந்து தான் எனக்கு இத்தனை கோடி கடன் ஆச்சுது. அது நான் இதை முதலே செய்திருந்தேன்னா எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்திருக்காது, நான் இவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு மனுஷருடைய ஆலோசனை கேட்டேன், மனுஷருக்கு பயந்தேன். மனுஷருக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். மனுஷருடைய ஆலோசனை கேட்காத, அது எந்த உறவா இருந்தாலும் சரி. சொல்றேன், அது எந்த ஒரு ரூபத்தில் உறவுகளாக வந்தா கூட அது மனுஷிக ஆலோசனை தான். தேவன் உனக்கு இந்த காரியத்தை சொன்னாரா, நீ கர்த்தரை பாத்திரம் அமர்ந்துரு, ஆண்டவரை நீங்க என்னோட பேசுங்க. இப்ப கர்த்தரை பாத்திரம் அமர்ந்தது பவுல் பேசுறாரு, கர்த்தரைட்டு பேசினாரியா, ஒரு சேதம் வராதுன்னு சொல்றாரு. நல்லா அப்போ புசிங்க, உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஏன் உங்களுக்கு அப்பத்தை புசிக்க சொல்கிறேன்னு சொன்னால் இன்னொரு ஆபத்து நமக்கு இருக்குது. இன்னொரு ஆபத்து, பவுல் உங்களுக்கு ஆபத்துல இல்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இன்னொரு தீவில் போய் விழ வேண்டியது இருக்குது. அங்கே விழுந்து நாம் அங்கே இருந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, கடந்து போனோம். இப்ப அதுக்கு எது தேவை இருக்குது, அப்பம். உனக்கு இருக்கிற பிரச்சனை நீ கடந்து போவதற்கு உனக்கு தேவை சத்தியம் என்கிற அப்பம் தேவை, வசனம் என்கிற அப்பம் தேவை, அந்த ஆலோசனை தேவை. இந்த வார்த்தை எடுத்துக்க, இதை புசித்து கர்த்தருக்கு காத்துரு. ஆண்டவரை, ஒருவேளை எனக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானால் அதை கடந்து போவதற்கு இந்த வார்த்தை எனக்கு உதவியா இருக்கும். அவர் வசனத்தை அனுப்புகிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு. வார்த்தை கொடுத்து
நாளைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை உனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஒரு பிரச்சனை என் பிள்ளைக்கு முன்னாடி இருக்குது, ஆனா அவ கடந்து போறதுக்கு அவளுக்கு ஒரு அப்பத்தை வைத்திருக்கிறேன். அதனால சொல்றேன், நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசின்னு சொல்றாரு. வார்த்தையை புசிங்க, நீ வசனத்தை மட்டும். அதனால நான் சபை கூடுதலை ஏன் விடக்கூடாது சொல்றேன்னா, இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடின தெரிவிக்கிறேன் அவருக்கு. அந்த பாடல் எத்தனைக்கு விடுதலை கொண்டு வந்துச்சு. அது பாடும்போது ஆனா அந்த பாடல் நேரத்தில் வராதவங்களுக்கு ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை வச்சிருப்பார், ஒரு விடுதலை வைத்திருப்பார்கள். ஆனா அதை இப்போ அசட்டை பண்ணி விட்டது யாரு? கர்த்தருடைய வார்த்தை அப்படி வந்து போயிட்டே இருக்கும். நல்லோருக்கும் தீயோருக்கும் மழை பெய்யுற மாதிரி தேவன் அந்த நேற்ற வேளையில் அப்படி வசதி கொடுப்பாரு. ஆனா தேவையுள்ளவர்களுக்கு நேராக வரும்போது தேவையானவர் இல்லாவிட்டால் அது நம்மை கடந்து போயிட்டே இருக்கும். திரும்ப அது வராது, கடந்து போயிட்டே இருக்கும். தேவன் பேசுகிற இடம் சபை, கர்த்தர் பேசுகிற இடம் சபை, தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரம். அதனால சபை கூடுதலை நான் வாஞ்சிக்கணும், ரொம்ப விரும்பணும். எனக்குலாம் யாரும் குறை சொல்றதோ காயப்படுத்த கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. என்ன காயப்படுத்த எனக்கு பிடிக்காது, அதுவே நானும் யாரை காயப்படுத்த விரும்புறது இல்லை. ஆனால் நம்மளை காயப்படுத்துறத சகித்துக்கிடலாம். நம்ம ஒரு மெய்ப்பனா இருக்கிறவன் பாடுகளும் சகிச்சுதான் ஆகணும், சகிச்சுதான் ஆகணும் அதுக்கு. ஆனால் உங்களை காயப்படுத்தணும் என்னுடைய நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. நாம் சரியான ஆட்களை உருவாக்கணுங்கிறத என்னுடைய நோக்கம். கர்த்தருடைய நோக்கம் நம்முடைய சபையை ஒரு அழகான கோல்டு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதா. இந்த 10-11 இருக்கக்கூடாது. இயேசு வரும்போது நம்முடைய சபையில எல்லாரும் நிற்கணும், ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. நோவாவுக்கு அந்த பேழையை குறித்த தரிசனம் கொடுக்கும்போது பாருங்க, நோவாவும் அவருடைய மனைவியும் அவன் கொழுக்கப்பட்ட 3 பையன்களும் 3 மருமகளும் அழகாக கர்த்தர் பாதுகாத்து குடும்பமா. இதுல நோவா மட்டும் அந்த பிளக்குள்ள இருந்து அப்படி மனைவி இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சரி, கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? சரி, பிள்ளைகள் இருந்து பெற்றோர் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? அது ஒருத்தர் இல்லைன்னா கூட அது சமாதானமா இருக்காது, அது மகிழ்ச்சியை கொடுக்காது. அதனால அந்த குடும்பத்தை குறித்த பாரம் நமக்கு இருக்கணும். ஐயா, ஒரு பிள்ளை அது ஆலயத்தை அசட்டை பண்ணி சொல்ல புத்தி சொல்லணுதுக்கு. நீங்க எதுக்கு பெரம்ப தூக்கலையோ ஆலய விஷயத்துல, ஜப விஷயத்துல, வேதவாசிக விஷயத்துல சரியில்லைன்னா பெல்ட்டை எடுத்துடலாம், தப்பே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு எல்லாம் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. காலையில் எந்திரிச்சு மனப்படம் ஒரு சங்கீதம் சொல்லலைன்னா காலையில் சாப்பாடே கிடைக்காது. டெய்லி சொல்லணும் ஒவ்வொரு வசனங்களை. ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் சொல்லணும். ஆராதனை முடிச்சுட்டு வந்து என்ன பிரசவம்னாலும் கேட்டு சொல்லணும். நீ என்னைக்காவது உங்க பிள்ளைகிட்ட கேட்டிருக்கீங்களா, இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேசுறாங்க நீட்டு? யாராவது கேட்டவங்கிறத ஒரு ஆரம்பிச்சு 2 பேர் தான். மற்றவர்கள் போகும்போதே என்ன கறி வாங்கலாம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், அந்த பிள்ளை சொல்லும் அப்பா இது வாங்கணும். சிலதுலாம் பாருங்க, இந்த தின்னே சோம்பேறி ஆகி போச்சு. இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க ரொம்ப தீவனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, இது திங்கிற காலமே கிடையாது. சில சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில என்ன செய்ய நம்ம சொல்லுவோம். இந்த வயசுல நான் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, நல்ல சத்துள்ளதை சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிட்டால் அது என்னவா மாறுமா? தேனா இருந்தாலும் அது நமக்கு விஷமா மாறிடும், விஷமா மாறிடும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம சபைக்கு எல்லா கருத்தையும் போதிக்கிறோம். இங்க எடுத்து அப்பத்தை எடுத்து அவர் கொடுக்கிறாரு. அப்பனா எப்படி இருந்திருக்கும்? அதை பிட்டு கொடுக்கிறாரு, விட்டு கொடுக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அவரே சாப்பிடுகிறாரு, ஜாக்கிரதைப்படுத்துறாரு. போன திருப்பு என் சொல்ல கேட்கல, இவ்வளவு பாடுபட்டீங்க, இப்போமா நான் சொல்றது கேளுங்கள், என்ன செய்ய? அப்பத்தை புசியுங்கள், அப்பத்தை புசிங்க, புசிக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு காரியத்தை நம்மளை சொல்ல பாருங்க. 30 யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே
எதுங்க அவருடைய போஜனம்? மீண்டும் ஒருத்தர் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்ன அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆனாதான் ஒரு இடத்துல வரும்போது பசி உண்டாயிடுச்சு. சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கப்பா. ஆனால் இயேசு போகலை. சமாரிய ஸ்திரீ அப்போ வருகிறாள், தாகத்தை கேட்கிறா. நம்ம சில பேச நம்ம எல்லாம் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இப்போ ஆண்டவருக்கு எந்த அவருடைய பசி எப்பொழுது ஆரிச்சது? எப்பொழுது? அந்த சமாரிய ஸ்திரீக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த பின்பு அவள் போய் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் போய் அழைச்சிட்டு வர்றா பாருங்க. இப்போதான் அவருடைய தாகம் அடைந்தது, பசி தீர்ந்தது. தேவ சித்தம் செய்வது தாங்க அப்பமாக இருக்கிறது, போஜனமா இருக்கிறது. நம்ம நினைச்ச போஜனம் அப்படிங்கிறதுனால வெறும் சாப்பாடு தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தரின் திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்கிறவர்கள், அவருடைய விருப்பத்தை செய்யற பாருங்க, அதிலே நமக்கு அவ்வளவு பலன் இருக்குது, அவ்வளவு திருப்தி இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது பாருங்க, அதுதாங்க போஜனம். அது சொல்றாரு பாருங்க. இது இயேசுவே சொல்றாரு. இயேசுவானவர் இந்த இடத்துல பேசுறாரு. இந்த அற்புதமான வேளையில இயேசு நம்ம பார்த்து பேசுற, என் மகளே, என் சித்தத்தை செய், அதுதான்ப்பா நீ எனக்கு கொடுக்கிற போஜனம். அதான் எனக்கு கொடுக்கிற போஜனம். நம்ம வேற ஏதோ அது இது கொடுக்கறதுக்கு பெரிய போஜனம்லாம் கிடையாது. அதனால கர்த்தர் காணிக்கைகள் ரொம்ப விருப்பமா இருக்கிறது இல்லை. எது காணிக்கை, எது போஜனம்? ஆண்டோட திட்டத்தையும் சித்தத்தை செய்வதுதான். இன்னொரு வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 12 - 14 வரை கொஞ்சம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 - 14 வரை. ஆதலால் நீ போய், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு நான் போதிப்பேன் என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும் என்றான். நல்ல கவனிங்க. ஒரு தேவ சித்தத்தை நமக்கிட்ட கர்த்தர் சொல்றாருன்னா உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது? தேவ கோபம் எப்போ வருது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்ப நடக்குது? மீண்டும் வாசிங்க. ஆதலால் நீ போய், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு நான் போதிப்பேன். அதற்கு அவன், ஆண்டவரே, இப்போ சொல்றாரு, கர்த்தர் மோசேயை கொண்டு ஒரு வேலை செய்ய நினைக்கிறாரு, நீ பேசணும்னு நினைக்கிறாரு. தேவ சித்தம் என்னது? மோசே இந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா மோசே சொல்றாரு, நீ வேற யாரையாவது அனுப்பி சித்தமா இருந்தால், தேவ சித்தத்தை செய்யாவிட்டாலும் தேவ கோபம் வரும். நீ அசட்டை பண்ணிட்டு, நான் செய்யலைங்க, வேற யாராவது செய்து போட்டோம். உன்னை முழங்கால் போட பண்ண நீ தான் முழங்கால் போடணும். உன்னை அழுது ஜெபிக்க சொன்ன நீ தான் அழுது ஜெபிக்கணும். உன்னை ட்ராக்ஸ் கொடுக்க சொன்ன நீ தான் போய் கொடுக்கணும். உன்னை போய் இந்த வீடை சந்தின்னு சொன்ன நீ தான் சந்திக்கணும். அது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை. அது தேவ சித்தம். அது நீ செய்யணுங்கிறதா தேவனுடைய திட்டம். ஆனா அதற்கு பதிலாக, ஆண்டவரே நான் போக மாட்டேன், நீர் வேற யாரையாவது கொடுக்குன்னா, அவர் கொடுக்க பிரதியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, கொடுத்துருவார். ஆனால் அதற்கு பதிலாக தேவனுடைய கோபம் மோசே மேல வருது. அப்படி சொல்றா பாருங்க. இப்போ ஆரோனை கொடுத்தது அன்பினாலா கோபத்திலே? அப்ப அன்பினால கொடுக்கல. எதனாலதான் கிடைச்சது? அதனாலதான் கண்ணுக்குட்டியின் ஆராதனை வந்தது யாரால தான்? ஆரோனால தான். ஒரு இடத்துல ஆரோனை போல் அழைக்கப்பட விட்டால் நீட்டி வரும். ஆனா அந்த ஆரோனை குறித்து என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலரை
வழித்தப்பி விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போனது யார் தான்? ஆரோன். ஏன்னா ஆரோன் கொடுக்கப்பட்டதே தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, மோசையினுடைய விருப்பத்தின்படி. மோசை தான் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டாள். அதனால தேவ சித்தம் இல்லாம ஒரு ஊழியத்து வந்தால் அந்த ஆட்கள் விக்கிரக ஆராதனையை தான் உண்டாக்குவவர்களை தவிர தேவ சித்தத்தை செய்ய மாட்டார்கள். அதனால நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தா கூட தேவ சித்தத்தின்படி, ஒரு மருமகன் வந்தாலும் தேவ சித்தத்தின்படி வரும்போது அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில் தேவ சித்தத்தை செய்வார்கள். தேவ சித்தம் தேவ சித்தம் இல்லாதபடிக்கு ஒரு நபர் நம்ம வீட்டுக்குள் வரும்போது அல்லது ஒரு ஊழியர்கள் வரும்போது அல்லது ஒரு ஊழியத்தில் கூட ஒருத்தரை பயன்படுத்தும் போது அது தேவ சித்தமானி காத்துக்கொண்டே இருக்க வேண்டிய இருக்கிறது. தேவன் பேசுவரை காத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை யாரை செய்வது முக்கு சித்தம், தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அமைதலா இருக்க அமைதலா இருந்துகிட்டே இருக்கணும். நான் உணர்ச்சி வசப்பட்டு இருந்த முடிவும் சில நேரங்களில் மனுஷன் சொல்லுவாருங்க, ஐயா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அந்த இது மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிலாம் சொல்லுவார்கள். நமக்கு யாருமே எக்ஸாம்பிள் கிடையாது என்பது தீர்க்கமான ஒரு விஷயம். ஊழியத்தின் பாதையில எந்த இதுலையும் நான் இதுவரை எந்த ஊழியர்களையும் மாடலா வைத்ததில்லை, இந்த ஊழியத்தையும் மாடலா வைத்ததில்லை. ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்தாரோ அதை நம்ம மாடலா செய்வோம், அதை மட்டும் செய்வோம். நமக்கு யாரும் ஒரு முன்மாதிரி கிடையாது, யாரையும் நம்ம முன்மை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்மாதிரி வாழ வேண்டிய நம்முடைய நோக்கம். ஆனா நாம பார்க்க வேண்டியது வசனத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா? அப்ப அழைத்திருக்கா, என்ன எதுக்காக அழைத்திருக்கிறார்? இப்ப மோசையை கொண்டுதான் இஸ்ரவேலை மீட்டெடுக்கணும். மோசே வாய்தா பேசணும், மோசே வாய்தா அற்புதம் செய்யணும். இதுதான் கடவுளுடைய திட்டம், அதான் தேவனுடைய சித்தம். இந்த இடத்துல இன்னைக்கு தேவ சித்தப்படி ஒன்னதான் செய்யணும் வைத்திருக்கிறாரு. நீ போயிட்டு இது எனக்கு வேணாம், அந்த அக்கா பக்கத்துல வந்தவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த அக்கா பிறகு உனக்கு பெரிய தொல்லையா தான் மாறும், அந்த அண்ணன் உனக்கு பெரிய தொல்லையா தான் மாறுவார். அப்படி கேட்காத ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நீர் என்னை அனுப்ப சித்தமா இருக்கிறார், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த பலனை தாரும், நீர் என்னை அனுப்புற காரியத்தை செய்வதற்கு அது உங்களுடைய சித்தமா இருக்கிறபடினாலே நான் மகிழ்ச்சியோடு செய்கிறேன். தெய்வ சித்தம் செய்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இதைதான் நகோமி செய்தார்கள். இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு, அப்பா என்னால் இந்த தேசத்தில் இருக்க முடியாது, என்னால் இந்த தேசத்தில் வாழ முடியாது, இதை விட அந்த தேசம் நல்லா இருக்குது, மோபாவுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனார்கள். ஆனா ஆண்டவர் சித்தம் அது கிடையாது. நீ அங்கதான் இருந்திருக்கணும், அங்கதான் இருந்திருக்கணும். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை இப்ப கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமானதுன்னா, இப்போ மோவாப் தேசத்துல இருக்கிற ரூத்தை எங்க கொண்டு வரணும்? எங்க கொண்டு வந்துடணும்? பெத்லெஹேம்ல கொண்டு வந்துடணும். பெத்லெஹேம் கொண்டு எழுத்தின்படி பார்த்தா ஏன் இந்த அம்மா இப்படி போச்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு எண்ணம், நமக்கு ஒரு கோபம் கூட வருது. இவ்வளவு அழகான பெத்லெஹேம் விட்டுட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்து தாங்காம போயிட்டுது அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு தேவனுடைய திட்டம், ஒரு தேவ சித்தம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த அம்மா அங்க போனதுனாலதான் அது முள்ளுள்ள இடம். இந்த மோபாப் தேசம் பாவம் நிறைந்த இடம், அக்கிரமம் நிறைந்த இடம். ஆனா இந்த தேசத்துக்குள்ள இந்த குடும்பத்தை போகுது, போனதினால் 3 உயிர்களை பலி கொடுக்குது, 3 உயிர்களை பலி கொடுக்குது. இப்போ வேதனை, முள்ளு, இந்த முள்ளுக்குள்ள இருந்துதான் ஒரு லீலி புஷ்பத்தை இந்த அம்மா எடுக்கிறாங்க. இந்த முள்ளுக்குள்ள இருந்துதான் ஒரு லீலி புஷ்பத்தை, 2 லீலி புஷ்பத்தை எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன செய்துட்டு, நாங்க வரமாட்டேன், நான் முள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டுறேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்குது, அங்க போயிடுச்சு. ஆனா ஒண்ணு இல்லை, என்னை தேடி இந்த இடத்துக்குள்ள வந்து என்னை எடுத்திருக்கிறார்கள், நான் அவர்கள். எனக்கு அந்த ரூத் பேச வார்த்தை இருக்கேன், உம்முடைய தேவன் என் தேவன். இப்போ ரூத்து நகோமியை பார்க்கிலும் நகோமிக்குள்ள இந்த கர்த்தரை பார்த்தார், அந்த தேவனை பார்த்தார். அப்ப என் தேசத்தில் இருக்க தேவனை பார்க்கிலும், நான் நம்பின தேவனை பார்க்கிலும் இவர்தான் உண்மையுள்ள தேவன், இவர்தான் உண்மையான தேவனா இருக்கிறார் என்று. அதற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. என் மக்களே, இனி உங்களுக்கு நான் எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியாது. அதனால அந்த லாஜிக் அப்படி கவனித்து பாருங்க. ஒரு மனதில் எப்படி இருக்குதுன்னா,
இந்த பிள்ளைகள் என் வீட்டுக்கு வந்து கெட்டு போக வேண்டாம், அல்லது சோர்வோடு இருக்க வேண்டாம், அல்லது ஏக்கத்தோடு இருக்க வேண்டாம். அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நன்றா வாழட்டும், அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழட்டும் என்று அவருக்கு புத்தி சொல்கிறார். அது ஒன்று எடுத்துக்கொண்டு அப்படி போய்விட்டது. ஆனால் ரூத்து பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நகோமி எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நகோமி நம்புகிற கர்த்தர் நல்லவர். அதனாலதான் நகோமிக்கு எங்க மேல இவ்வளவு பெரிய இரக்கம் கிடைக்குது, இவ்வளவு தயவு கிடைக்குது. என்ன கட்டாயப்படுத்த வாணி கூப்பிடல, வாணி அழைக்கல, எங்களுக்கு நன்மையை நினைக்கிறார்கள். ஆனால் இந்த குணம் எங்கிருந்து வந்தது? அப்ப இவர் நம்புகிற ஆராதிக்கிற கர்த்தரின் குணம் என்பதை அறிந்துதான், உங்கள் தேவன் இனி யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். உங்க ஜனம் இப்ப என் ஜனம். இந்த நீலி புஷ்பம் பாருங்க, முள்ளுகளுக்குள்ள இருந்து இப்ப வருது, வந்து எருசலேமை அழகா பிரகாசிக்க பண்ணுது, எருசலேம்ல சாட்சியா மாறுது. அது சொல்லுகிறாரு போவாசு, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒன்னொன்னா லிங்க் பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த போவாஸ் குறித்து பேசப்படலை. ஆனா போவாஸ் சொல்றாரு, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த ரூத்துடைய சாட்சி, அந்த வாசனை எப்படி இருந்து பாருங்க, அவ்வளவு வாசனையா இருந்திருக்குது. ஊரே பேசுது, ரூத்து 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 பேசுது. இப்ப நம்மளை குறித்து எத்தனை பேர் பேசுறாங்க? நம்ம ஃபேமிலியில எத்தனை நம்மளை குறித்து கொஞ்சம் பேசுறாங்க? ராஜன் ராஜன் எத்தனை பேர் பேசுறாங்க? உங்க பேரை சொல்லி கொஞ்சம் பாருங்க. நம்ம ஃபேமிலி எத்தனை நம்மளை குறித்து, நான் வீட்டார் நம்ம குறித்து பேசுறோம். எல்லாரும் பேசுறாங்க, ரூத் ரூத்ரி உன்னை குறித்து எல்லாரும் சொல்றாங்க, உன்னுடைய சாட்சி குறித்து பேசுறாங்க. நீ எப்படி கீழ்ப்படிந்து இருக்கான், எப்படி உண்மை உள்ளவளா இருக்கிறாள், உன்னை குறித்து பேசுகிறார். அவர் சொல்றார், நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது பார்க்கிறேன். முதல்ல கேள்விதான் பட்டேன், இப்ப கண்ணால பார்க்கிறேன். அந்த இடத்துல கூட நகோமி ஒரு வார்த்தை பேசுவாங்க, நான் உனக்கு ஒரு நன்மை செய்வேன். எனக்கு இந்த நகோமியினுடைய வார்த்தையை, இந்த சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை பாருங்க, உனக்கு நான் நன்மை செய்யாம எப்படி பார்ப்பேன்? உனக்கு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுக்கணும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடு. இதுதான் தேவ சித்தம், என்னுடைய திட்டம் தான், என் விருப்பம் தான். நீ ஒரு இலை பாதுகாப்புல இருக்கணும், சமாதானம். இப்பதான் நமக்கு விளங்குது, என் மகளுக்கு எது ஏற்ற துணைன்னு சொன்னா இந்த போவாசு தான். அங்க போயிட்டார்னா என் மக ரொம்ப அழகா இருப்பான், அருமையா இருப்பான், கவலையே இல்லாம இருப்பான். ஒரு எவ்வளவு ஒரு ஏக்கம், எவ்வளவு ஒரு ஆசை பாருங்க. இப்போ நம்ம ஆட்களுக்கு, நான் என் பொண்ணு நல்லா இருக்கணும், ஆனா மருமக எப்படி வேணாலும் திருப்பட்டும், அவங்கள ஒரு மாதிரி பார்க்கிறோம், அவங்கள ஒரு மாதிரி நினைக்கிறோம். இவங்க வந்த உடனே விசாரிப்போம், ஆனால் அவங்கள அப்படி விசாரிக்க மாட்டோம். எல்லாரையும் சொல்லலை. நம்ம சபையில் கூட ஒரு நகோமி இருக்கிறாங்க, ஒரு ரூத் இருக்கிறாங்க, அருமையான சாட்சியானவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை, இருக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்களும் இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. தேவ சித்தங்கிறது தாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அப்படி கிரியை செய்யறது. அதான் ஏன் சொல்கிறார், அவர் அனுப்பினதை செய்வதுதான் எனக்கு போஜனம், அந்த ஆகாரம் எனக்கு. அவர் சபைக்கு வந்து நம்ம வார்த்தை கேட்கறதுக்குன்னு சொன்னா நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருப்பதற்கு. அதனால்தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீ பரிசுத்தமாக தான் நாம் மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாறுகிறோம். மகா பரிசுத்தமாய் மாறும்போது தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணும்போது 1000 இல்லை 10,000 பேர் உனக்கு எதிராக வந்து விழுந்தாலும் இந்த இடத்துல தான் நீங்க தலை நிமிர முடியும், இந்த இடத்துல தான் சத்ரு வெக்கப்பட முடியும். நம்மை குறித்து சத்ரு சாட்சி கொடுப்பான். இது ஒரு பரிசுத்த ஸ்தலங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலங்க, இந்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். யாரை பார்த்து? நம்ம பார்த்து சொல்லுவாங்க, நான் போகிற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரு நாள் 2 நாள் நடக்காதுங்க, மாதம் வாரம் நாள் அப்படி ஆயத்தப்பட்டு நம்ம இதை நோக்கி போகணும். தேவ சித்தத்தை செய்ய, தேவ சித்தை இதுக்கு தான் அப்பத்தை புசிக்கணும். நீ அப்பத்தை புசித்தீன்னா தப்பி பிழைத்து விடுவாய். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒன்று நரகம் முன்னாடி நின்றுகிட்டே இருக்குது, இன்னொன்று பரலோகம் இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் போகணும்னு சொன்னால் நம்மை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
நான் இம்மைக்காக கடவுளை தேடுவோமானால் நம்மள மாதிரி பரிதவிக்கிற ஒருத்தர் கிடையாது. இன்னைக்கு இந்த தேவைகளுக்காக, இந்த தேவைகளுக்கு, இந்த தேவைகளுக்கு, இந்த தேவைகளுக்காக நாம் செய்வோம்னா இது எந்த மனுஷன் செய்ய முடியுங்க? அதனால தான் நான் ஒரு பெருசா யாராவது இது சாதிட்டேன்னு நான் பெருசா எடுக்கிறதே இல்லை. யாராவது நான் இத்தனை கோடிக்கு இதை பண்ணிட்டேன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் இதை பண்ணிக்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் சம்பாதிக்கிறதும் சொத்து சோதை சேர்க்கிறதும் அது ஒரு பாவியால கூட முடியும், ஒரு துரோகிகளால முடியும். இது கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன? ஐயா, சமாதானமா இருப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்பவுமே நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பது, இவன் வைத்திருக்கிறதை விட நான் மகிழ்ச்சியா இருப்பது. இங்க சொத்து பெரிய சமாதானம், இங்க இயேசு எனக்கு பெரிய சமாதானம். இயேசு இருந்தா சமாதானமா இல்லையா? இதை தான் சகை வீட்டில் செய்து காட்டினாரு. இயேசு போன உடனே அதுவரை சொத்துன்னு தலையில் கட்டி மாரடிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப இயேசுல போன உடனே சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார் இடத்துல அநியாயம் வாங்கினது உண்டானால்? ஏசு சொன்னார் அந்த வார்த்தையை. எப்பா நீ அநியாயம் வாங்கினாய், நீ கொடுன்னு ஏசு சொன்னாரா? ஏசு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள தேவன் திட்டம் அப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டு, தேவ சித்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டு உடனே இப்ப தேவ சித்தம் செய்யற பாருங்க. இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா பாவப்படம் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. உடனே சொல்றேன், யார் இடத்துல அநியாயம் வாங்கினது உண்டால் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏசு சொல்லல, ஆனா ஏசு வந்தாலே சுவாபம் மாறிடும். தேவ சித்தம் செய்வது, அவருடைய திட்டத்தை செய்வது தாங்க. அப்போ வசனம் அதுதான். வசனத்தை கேட்டு போறது நோக்க ஆண்டோட திட்டத்தை நாம் செய்வதுதான். சிலர்கள் நமக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கு பாருங்க. நான் இவனுடைய குற்றத்தில் நான் செத்தாரு நான் மன்னிப்பேனா? நீ செத்த பிறகு என்ன நடக்க போகுது? செத்தவரை நேர நரகம் தான். ஒருத்தர் குற்றத்தை ஒருத்தர் மன்னிக்கலன்னா நரகம் நிச்சயம். இதெல்லாம் பெரிய பாவம்னா அந்த பாவம் செய்யல, இந்த பாவம் செய்யல, மன்னிக்காத பெரிய பாவம். ஒரு விஷயத்தை விளக்கணுங்க. ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யறாங்க. இமானுவேல் செய்யாதீங்க, இமானுவேல் இது செய்யாதீங்க, இமானுவேல் இது செய்யுங்க. இதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் நீங்க அவங்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுடைய பாடு, கர்த்தருடைய பாடு. நாம் அதை மன்னிச்சு விட்டுறோம். நாம் அதை மன்னிச்சு விட்டுறோம். நாம் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த காரியத்தை குறித்து அதை பேச வைக்கிறதே பிசாசுக்கு தந்துடுறாங்க. அதையே சொல்ல வச்சுக்கிட்டு, அதே நினைக்க வச்சுக்கிட்டு 2 நேரம் 3 நேரம் முடிஞ்சிச்சு. அழகாக சொல்ல பாருங்க, தனியாக பேசு, 2-3 பேரோட பேசு, சபையா பேசு. அதுக்கப்புறம் அவன் உனக்கு அந்நியனாக இருப்பான். ஆனா உனக்கு அவங்க மேல வெறுப்பு வேண்டாம், அவங்க மேல கசப்பு வேண்டாம், அவங்களை குற்றப்படுத்த வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அதை மன்னிச்சு விட்டுரு. ஏன்னு சொன்னா, நீ மன்னித்தாதான் உன் குற்றத்தை கர்த்தர் மன்னிப்பார். உன் குற்றத்தை கர்த்தர் மன்னிக்கணும். அப்போ ஆண்டவரே குற்றத்தை மன்னிட்டு நான் 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டேன். எத்தனை நாள்? தண்ணி குடிக்காம பாஸ்டிங். இவ்வளவு நான் சொல்றாக்கள பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க, தண்ணி கூட குடிக்காம இருங்க. கடைசியில நல்ல சாட்சியெல்லாம் போயிருது. அந்த பாஸ்டிங் கர்த்தர் விரும்பல. அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது எல்லாம் ஒரு சபரிமலைக்கு போறவன் டிசம்பர் மாதம் குளிர், நம்மலாம் வெண்ணி போட்டு குளிக்கிறோம். அவன் பச்சை தண்ணியில் குளிரில் குளிச்சுட்டு செருப்பு இல்லாமல் அவன் காலையிலே நினைச்சிட்டு ஐயோ அம்மாங்கிறான். நமக்கு காலையில் குளிர் எப்படி சர்ச்சைக்கு வருது? வெண்ணி போட்டு குளிச்சாதான். நம்ம நீதியோட அவன் நீதி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த நீதியெல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லை. இந்த நீதியெல்லாம் அவனுக்கு செல்லாது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அவர் சொல்ற விஷயம்னா, உனக்கு துன்பப்படுத்தின, உனக்கு வேதனைப்படுத்தின அந்த குற்றவாளியை நீ மன்னிச்சு நீ விட்டுரு. உன் குற்றம் தாழ மன்னிக்க முடியும். நீ அதை மன்னிச்சிரு. நீ பழைய மாதிரி அவங்களோடு இரு, எப்பொழுது பாதிக்கிறது உன்னுடைய வேலை அவங்க மன்னிச்சு விடுறது. ஆனா அன்னைக்கு நாங்க சொன்னது அது இங்க என்ன, என் உயிர் போனா கூட அது போகுமா? உயிர் போன பிறகு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. சென்ட் ஜான் சர்ச் விசுவாச ஃபேமிலி ஒரு முன்மாதிரியா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா இருப்போம். ஆச்சரியப்படணும், எப்படிங்க இவங்களுக்குள்ள இந்த மனசுலாம் வருதுங்க?
அப்போ சொல்ல நாங்கள் இல்லைங்க, கர்த்தர் கொடுத்த அப்பம் இதை பேச வைக்கிறது. எதை நம்புறீங்க? அதான் நானே ஜீவ அப்பம். அவர் கொடுக்கிற அப்பம் நமக்கு ஜீவனை உண்டாக்குது. அந்த ஜீவன் பரிபூரணப்படுது பாருங்க. செயலாக மாற மாறதான் அது பரிபூரணத்தை அடைகிறது, பூரணம் அடைகிறது. பூரணம் அடைந்த பின்பு பாருங்க, இப்பதான் நம்ம அற்புதங்களும் அடையாளமா மாறுகிறோம். அது வரை கொஞ்சம் பிரயாசப்படுவோம். அதனால பவுல் பார்க்கிறாரு, அப்பத்தை புசியா நான் கொடுக்குற அப்பம், இந்த அப்பத்தை புசிங்க, நீ பிழைச்சு விடுவா, சாக மாட்டா, உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட இணைச்சியாது விழாது. அதுக்கு நான் கேரண்டிங்கிறாரு. எத்தனை பேருங்க தேவ பிள்ளைகள் கேரண்டி கொடுக்க முடியுமோ? நம்ம போய் மற்ற கேரண்டி கொடுப்போங்க. நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்க, இந்த சத்தியத்தை நடங்குங்க. நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் கேட்கிற, எங்களோட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் பிட்டு கொடுக்கிறோம். இதை நீங்க புசிங்க. உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிற உங்க வீட்டுக்குள்ள விடுதலை வரும், மீட்பு வரும், நன்மை வரும். இது மனுஷராக்கூடாதுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனாலே இது நடக்கும். எதை நம்புறீங்க?